கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம் தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலை பாடுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அந்நாளை போல ஆலயத்தில் அனுதினம் ஜெபித்திடுவேன். அந்நாளை போல ஆலயத்தில் அனுதினம் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கருமேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வர ஜெபித்திடுவேன். கண்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கு வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபத்தில் தரித்திருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்கள் கிருபை நிழலிலே ஆண்டவர் எங்களை மறைத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாக்கோபை போல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. யாக்கோபு தாயினுடைய கற்பத்தில் இருக்கும்போதே சகோதரனுடைய காலை பிடித்து கொண்டு அவன்
வெளிப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் படிக்கும்போது யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயாகிய ரெபெக்காளுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டிருந்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அப்படி தன்னுடைய சகோதரனுடைய காலை பிடித்து கொண்டு அவன் வெளியே வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனோடு போராடியவன் என்ன செய்தானா? மேற்கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனோடு போராடுவது என்றால் தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுவது என்று அர்த்தமல்ல. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று யாக்கோபு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். காரணம் என்ன? தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திப்பதற்கு பயம். 20 வருஷத்துக்கு முன்பு சகோதரனை ஏமாற்றி போனவன். ஆனால் இப்பொழுது இந்த 20 வருஷத்துக்கு பிறகு அவன் பல விதத்தில் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மனம் திரும்பி இப்பொழுது வந்திருக்கிறான். அப்படி மனம் திரும்பி வந்த இந்த யாக்கோபை தன்னுடைய சகோதரனாகிய ஏசா ஏற்றுக்கொண்டான். அது ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், இவன் தேவனிடத்தில் தன் பிரச்சனைகளை, தன் சகோதரனை சந்திக்க போகிற அந்த பயங்கரமான சூழலிலிருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்ததுனால தேவதூதனோடு போராடி அவன் மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் கூட இந்த நாட்களில் பலவிதமான போராட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனோடு போராடி ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஒரு நெருக்கம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படியானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும், எனக்கு அடுத்த கட்டம் நான் முன்னேறுவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தாலும் கூட ஒன்றை செய்யுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் போராடி ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. கதறி ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெற்றியை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். யாக்கோபை எப்படி சகோதரனுடைய இக்கட்டான கைக்கு விலக்கி காப்பதற்கு அவனுடைய போராட்ட ஜெபம் எவ்வளவாய் துணை செய்ததோ, அதே போல நாமளும் போராடி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கும் துணை செய்யும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் நன்றி. நாங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களுடைய ஜெபம் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே நன்மைகள் வரத்தக்கதாக எங்கள் ஜெபம் ஒரு போராட்ட ஜெபமாக, ஆண்டவரே ஜெபத்திலே நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல நாங்களும் போராடி மேற்கொள்ள ஜெயிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.